ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடை சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்ததும் நான் 15 சின்ன வெங்காயத்தை கல்லில் இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 15 பல் பூண்டு அதே மாதிரி கல்லில் இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். இடித்து போடுறப்ப தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் எல்லாமே இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுவும் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நான் அதோட 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நான் பச்சை மொச்சை எடுத்திருக்கேன். அது 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதோட 2 கத்திரிக்காய் நீள் வாக்கில் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதோட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ போட்ட மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதோட நான் கருவாடை ஆட் பண்ணியிருக்கேன். கருவாடை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அதோட லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அதோட குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும். அதனால் இப்போது அதோட குழம்புக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் குழம்பு நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப டேஸ்ட்டான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.